ஜோஹர் பாரு மாநகர மன்றத்திற்குட்பட்ட 27 இடங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ளமானது கடந்த 30 ஆண்டுகளில் தாங்கள் சந்தித்திராத ஒன்றென மாநகர மேயர் கூறியுள்ளார். 2 நாட்களாக 150 மில்லிமீட்டருக்கு கூடுதலாக பெய்த அடைமழையுடன் ஜோஹர் பாருவில் 3 மீட்டர் உயரத்திற்கு ஏற்பட்ட நீர்ப்பெருக்கும் சேர்ந்து கொண்டதே இந்த அசாதாரண சூழ்நிலைக்கு காரணம் என டத்தோ முகமது ஹபீஸ் அஹ்மத் கூறினார். குறிப்பாக கம்போங் பாசேர் மற்றும் தாமான் தம்போய் இண்டாவில் வெள்ளம் மோசமாகியுள்ளது. ஸ்கூடாய் ஆற்றின் நீர்மட்டம் 1.5 மீட்டர் அளவில் அபாய கட்டத்தை எட்டியிருப்பதும் அதற்கு காரணம் என்றார் அவர். கங்கார் தெப்ராவ், தாமான் டேசா முத்தியாரா, தாமான் தம்போய் உத்தாமா, கம்போங் ஸ்ரீ சிரடாங், கம்போங் மலாயு பண்டான், கம்போங் பிளாந்திக் உள்ளிட்டவை மோசமாக பாதிக்கப்பட்ட மற்ற இடங்களாகும். இதையடுத்து உடனடி நடவடிக்கையாக ஸ்குவாட் கீலாட், யூனிட் திண்டாக்கன் சிப்பாட் உள்ளிட்ட முன்கள பிரிவுகள் பாதிக்கப்பட்ட இடங்களில் களமிறக்கப்பட்டன. வெள்ள நீர் மட்டத்தை கண்காணிப்பது, பாதிக்கப்பட்ட பாதைகளை சரி செய்வது, சாய்ந்த மரங்களை அப்புறப்படுத்துவது, வெள்ளத்தில் சிக்கிய வாகனங்களை மீட்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளில் அவை இறங்கியுள்ளன. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ளத்திற்கு பிந்தைய உதவிகளை வழங்கும் பொருட்டு ஜோஹர் பாரு மாநகர மன்றம் வெள்ள நடவடிக்கை அறையை திறந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது நிலைமை மேம்பட்டாலும் வரக்கூடிய நிலைத்தன்மையற்ற வானிலையை எதிர்கொள்ள அந்நடவடிக்கை அறை தொடர்ந்து செயல்பட்டு வரும் என ஹபீஸ் சொன்னார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.